இருக்கை அப்படின்னா என்ன? பெரும்பாலான நேரங்களில் ஆண்கள் தன்னுடைய ஃபீமேல் பார்ட்னர்ஸ்க்கு செக்ஷுவலி என்ன தேவைப்படுதுன்னு தெரியல, அதனால எப்படி பாத்ரூம் போனால் அங்கே போய் அவங்களுக்கு என்னத்தை கழிக்கணுமோ கழிச்சிட்டு வந்துடுறாங்களோ அதே மாதிரி தான் பெண்களையும் ஒரு கழிவறை இருக்கையாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி கழிவறை இருக்கை அப்படிங்கிற இந்த புக்கை டாய்லெட் சீட் அப்படின்னு முதல்ல இங்கிலீஷில் லதா எழுதியிருந்தாங்க. அது மொழிபெயர்க்கப்பட்டு கழிவறை இருக்கையாக நம்ம கையில் இருக்குது. ஹே, இந்த மாதிரி வீடியோலாம் பண்ணால் தானே அதிகமாக வியூஸ் வரும், அதுக்கு தானே இதை பண்ணுறீங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கிடையாது. நீங்கள் தாராளமாக புக் ஷோவில் இருக்க மற்ற வீடியோஸ்லாம் பார்க்கலாம். இன்னொரு பக்கம் ஒரு பெண்ணாக இருந்துட்டு இலைமறை காயாக இருக்க வேண்டிய இந்த செக்ஸ் பற்றின விஷயங்கள்லாம் இப்படி பப்ளிக்காக பேசுறியே, உங்கள் அம்மா அப்பாலாம் உன்னை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கும் இந்த வீடியோ கிடையாது. ஸோ நீங்களும் இந்த வீடியோவை தாராளமாக ஸ்கிப் பண்ணிட்டு வேறு ஏதாவது நல்ல வீடியோஸ் பார்க்கலாம். பட் இந்த வீடியோ யாருக்காக அப்படின்னா, சின்ன வயசுலேருந்தே நமக்கு ஒரு செக்ஸ் அப்படிங்கிற விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப தப்பான விஷயமாக போதிக்கப்பட்டு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஆனால் ஒரு மேரேஜ் லைஃப்னு வரும்போதோ இல்லை ஒரு லைஃப் பார்ட்னர் நமக்கு ஒன்று கிடைக்கும் போதோ செக்ஸுங்கிறது ரொம்ப வைட்டலான விஷயம் அப்படின்னு சொல்லும்போது அதை பற்றின ஒரு இம்பார்ட்டண்ட்டான புரிதல் இல்லை. இதை பற்றின புரிதல் கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் இருக்கணும் அப்படின்னு யார் எதிர்பார்க்காங்களோ அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஏன் செக்ஸை பற்றி பேசணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை பற்றி பேசாமல் இருக்கிறது தானே நல்ல விஷயம். அது சீக்ரெட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு கேட்டால் அது ஒரு தனி நபருக்குரிய பிரச்சனை கிடையாது. இது உலகம் முழுக்க இருக்க ஒரு பிரச்சனையாக தான் பார்க்கப்படுது. ஓஷோ அவரோட புக்கில் ஒன்று சொல்லியிருப்பார். என்னென்னா, மரத்துக்கு கூட அழகாக நீங்கள் கீழே துணி கட்டி வச்சிட்டிங்கன்னா, எல்லா மரத்துக்கும் துணி கட்டி வச்சிட்டிங்கன்னா அந்த துணிக்குள்ளே அப்படி என்ன தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஆர்வம் ஜாஸ்தியாக தான் இருக்கும் மக்களுக்கு. திருட்டுத்தனமாவது அதுக்குள்ளே என்ன இருக்குனுங்கிறத பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். அதுவே அந்த மரத்தை நீங்கள் அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த மரம் இருக்கிறதே கூட நம்ம பார்க்காம போயிருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் ஆண் பெண் அப்படின்னு இந்த ஜெண்டரை வச்சு இவங்க இப்படி தான் இருக்கணும், அவங்க அப்படி தான் இருக்கணும், இந்த விஷயத்த மறைச்சு தான் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுனால ஏற்படுற கியூரியாசிட்டினால நிறைய நேரங்களில் அதை பற்றின புரிதல் நமக்கு ரொம்ப தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதையும் தாண்டி யாராவது நம்மளை பார்த்து போடா சென்னை, போடா பண்ணி அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன நினைப்போம்? சென்னைங்கிறது ஒரு கெட்ட வார்த்தை, பண்ணிங்கிறது ஒரு கெட்ட வார்த்தை அப்படி மாதிரி நினைப்போம். அதே மாதிரி தான் பெண்களுடைய பாடி பார்ட்ஸ் ஆகட்டும் இல்லை ஆண்களுடைய பாடி பார்ட்ஸ் ஆகட்டும், இதை ஒரு கெட்ட வார்த்தையாக பயன்படுத்த அது நம்ம லைஃபுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான அந்த செக்ஸுங்கிற ஒரு இடத்துல அந்த ஒரு உருவத்தை பார்க்கும்போதோ அந்த ஒரு பார்ட்டை பார்க்கும்போதோ நமக்கும் அது மேலே எப்படி ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்படும். இதனால நிறைய பேருக்கு தன்னோட பாடி மேலே ஒரு பாசிட்டிவான இமேஜ் இல்லை, தன்னோட பாடியை நமக்கே பிடிக்கல அப்படிங்கும்போது இன்னொருத்தவங்களோட எப்படி நம்ம அதை ஷேர் பண்ணுவோம்? அதை ஷேர் பண்ணுறதுல கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா எப்படி இந்த செக்ஸுங்கிற விஷயத்தை என்ஜாய் பண்ண முடியும்? அதை என்ஜாய் பண்ணவே முடியல அப்படின்னா எப்படி ஒரு மேரேஜ் லைஃப் அப்படிங்கிறது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்? இன்னொரு பக்கம் செக்ஸ்னாலே ப்ரைவேட் பாடி பார்ட்ஸ்னாலே அந்த மாதிரிலாம் சொல்கிறதுனால அதை பற்றி மற்றவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கு நம்ம கூச்சப்படுறோமோ இல்லையோ, தன்னுடைய பார்ட்னர்ஸ்கிட்டே இதை பற்றி பேசுகிறதுக்கு ரொம்ப கூச்சப்படுறதுனால நம்ம பாடி பார்ட்ஸை நமக்கே பிடிக்காதனால அந்த ஒரு பாட்டை பற்றி நினைக்கும் போது ஒரு மாதிரி ஃபீல் ஆகுறதுனால நம்ம பார்ட்னர்கிட்டே இதை பற்றி பேசலைன்னா எப்படியும் அந்த ப்ராசஸை நம்ம என்ஜாய் பண்ண முடியும்? எப்படி நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்க முடியும்? இப்படி கம்ஃபர்டபுளாகவும் இல்லாமல் என்ஜாயும் பண்ண முடியாத ஒரு விஷயத்த நம்ம லைஃப்பில் நம்ம மேரேஜில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொன்னாங்கன்னா எப்படி அந்த மேரேஜ் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்? நம்ம ஸ்கூல் டேஸ்லேருந்தே நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம், ஹியூமன் பீயிங்ஸ்க்கு பேசிக்காக தேவைப்படுறது என்ன? உணவு, உடை, இருப்பிடம். ஆனால் லதா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த இருப்பிடம், உடை இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே மனுஷனுக்கு ஆதி காலத்துலேருந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தோன்ற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா செக்ஸ் தான். அதை நம்ம அனிமல்ஸ் கிட்டையும் பார்க்குறோம். எல்லா நாய்க்கும் நம்ம பார்க்குற எல்லா ஒரு உயிரினங்களுக்குமே தனக்குன்னு ஒரு வீடு இருக்கோ இல்லையோ, கண்டிப்பாக ட்ரெஸ்ஸு கிடையாது. இது இல்லாமலும் அவங்களுக்கு செக்ஸுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம அனிமல் கிங்டமில் ஒரு முக்கியமான அனிமல் தான். குட்டியூண்டு பர்சன்டேஜில் இருந்தாலுமே நமக்கும் அப்போ இதே தானே பேசிக் நெசசிட்டிஸாக இருக்க முடியும். எப்போ இருந்து இதை இதை தூக்குறாங்க அப்படின்னா இது நேச்சுரலான விஷயம் இல்லைல்ல. இந்த ப்ளே பாய்னு சொல்கிறவங்கெல்லாம் நிறையா பொண்ணுங்களை உஷார் பண்ணுறாங்க தெரியுமா, இன்னும் கெட்டது இல்லை அப்படின்லாம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இல்லை ஜென்ரலாகவே ஒரு ஆணாக பிறந்தால் அவரோட ஆண்மை அப்படிங்கிறத எந்த இடத்துல குறிப்பிடுறோம் அப்படின்னா அவர்னால ப்ராப்பராக ஒரு செக்ஷுவல் இன்டர்கோர்ஸில் ஈடுபட முடியுதா, அதை ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ண முடியலன்னா வேற அப்படி ஒரு கலாய்க்கிறோம். பட் நான் இப்போ சொல்கிற ரிசர்ச் படி அப்போ ஆம்பளைன்னா என்ன கெத்தா இது அப்படிங்கிறது நீங்களே யோசிச்சு பார்க்கலாம். என்னென்னா 2ல் 3 பெண்கள் 3ல் 2 பெண்கள் இந்த செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் நடக்கும்போது தனக்கு ஹை ஆகிற மாதிரி நடிக்க தான் செய்கிறாங்களாம். அதாவது உச்சம் வர்ற மாதிரி நடிக்க தான் செய்கிறாங்களாம். பட் அவங்களுக்கு நிஜமாகவே உச்சம் வர்றது கிடையாது. இன்னொரு பக்கம் பார்த்தா 72% பெண்கள் தங்களுக்கு செக்ஷுவல் இன்டர்கோர்ஸில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்சதே இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ இத்தனை பேரோடு இருக்கிற ஆண்கள் அப்போ எதை கெத்தாக கன்சிடர் பண்ணுறாங்க? நீங்கள் செக்ஸ் வச்சுக்கிறீங்க, ஆனால் நீங்கள் செக்ஸ் வச்சுக்கிற அந்த பெண்ணை சாட்டிஸ்ஃபை பண்ணுறீங்களா?
நிஜமாவே சாட்டிஸ்ஃபை பண்ணுறீங்களா? 72% சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா அப்போ இதில் என்ன கெத்து இருக்குது? 72% பெண்கள் சாட்டிஸ்ஃபையே ஆகலை அப்படின்னா அப்போ ஆண்கள் எதை கெத்தாக கன்சிடர் பண்ணுறாங்க? உங்களோட இருக்க பெண்கள் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டாங்களா இல்லையா அப்படின்னு தெரியாமல் ஜஸ்ட்டு செக்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டா அதுதான் ஆண்மைத்தன்மையா? இல்லை ஆண்மைத்தன்மையை இதை வச்சு தான் குறியிடணுமா? சரி, இவ்வளோ பேசுகிறீங்கல்ல, அது ஏன் செக்ஸ் வச்சுக்கும் போது ஹையான மாதிரி நடிக்கணும்? பிடிக்கலான்னா பிடிக்கலான்னு சொல்லலாம், பத்தலான்னா பத்தலான்னு சொல்லலாம்ல அப்படின்னு கேட்குற கேள்விக்கு இவங்க ரிசர்ச் படி என்ன சொல்கிறாங்கன்னா, பெரும்பான்மையான பெண்கள் வந்து ஜென்ரலி செக்ஸ் வச்சுக்கும் போது அது அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் ஆண்கள் கிட்ட அதை சொல்ல மறுக்கிறதுக்கான காரணங்கள் அப்படின்னு சொல்லி நிறையா காரணங்கள் அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அதில் நம்பர் 1 என்ன அப்படின்னா, தன்னோட லைஃப் பார்ட்னர் ஆகிய அந்த ஆணை இல்லை பாய் ஃப்ரெண்டை வந்து டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, அவங்களோட மேல் ஈகோ ஹர்ட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இவங்க சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படிங்கிறத சொல்ல மறுக்கிறாங்களா. இன்னொரு பக்கம், நீ என்னை சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்னு சொன்னால், நான் சாட்டிஸ்ஃபை பண்ணலன்னா இதுக்கு முன்னாடி உன்னை வேறு யாராவது சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுமோ? இல்லை என்கிட்ட நீ சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா வேறு யார்கிட்டையாவது சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக போயிடுவியோ அப்படிங்கிற மாதிரி அவங்க போயிடுவாங்களோ? ஒருவேளை தான் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படிங்கிறத சொன்னால் அந்த ஆண் வந்து இவங்க வேறு யார்கிட்டையாவது போயிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரியான இன்செக்யூரிட்டிஸோட வாழ்வாங்களோ அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்கான். இன்னொன்று, முக்கால்வாசி பெண்கள் திருமண பந்தத்தில் ஏன் வந்து ஹையான மாதிரி நடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு பிடிக்காத விஷயத்தை எவ்வளோ நேரம் தான் வந்து நம்ம பொறுத்து போகிறது. ஸோ டக்குன்னு பிடிச்ச மாதிரி அப்பாடா நான் ஹை ஆகிட்டேன் அப்படின்னு நம்ம காமிச்சிட்டோம் அப்படின்னா, இன்னொரு பக்கம் அந்த ஆண் வந்து ஓகே நம்ம திருப்தி படுத்திட்டோம் அப்படின்னு சொல்லி டக்குன்னு முடிச்சுட்டு போயிடுவாங்க, இதுக்கப்புறம் வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காகவும் நடிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு பக்கம் என்ன தான் ஆண்கள் வந்து பெண்களை புரிஞ்சிக்கல, அவங்களோட தேவை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சிக்கல அப்படின்னு பார்த்தா, இன்னொரு பக்கம் பெண்கள் இதை பற்றி பேசுறதுக்கே பயங்கரமாக கூச்சப்படுறதுக்கான காரணம் என்ன? இது பேசுறது ரொம்ப தப்பாக இருக்கும், இதை பற்றிலாம் பேசினா அவன் நல்ல பொண்ணா அப்படிங்கிற மாதிரி ஒரு சோஷியல் கண்டிஷனிங் இருக்குது. கல்யாணம் பண்ணால் கூட அவங்க சொல்கிற முதல் விஷயம் என்னென்ன, பெரியவங்கெல்லாம் புருஷனுக்கு பிடிச்ச மாதிரி புருஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி நடந்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது தனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேணாமா, தனக்கு பிடிச்ச மாதிரி கணவர் நடந்துக்க வேணாமா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியோ இல்லை அந்த மாதிரி யோசிக்கிறதோ சரியா தப்பா அப்படிங்கிறது எங்கேயுமே சொல்லி கொடுக்கப்படுறது கிடையாது. இதெல்லாம் அடல்ட் மூவிஸ், இதெல்லாம் அந்த மாதிரியான பலான படம் அப்படின்னா அந்த படங்களில் போஸ்டர்லேயே வந்து பெண்களை அரைகுறையாக காமிக்கிறதோ இல்லை செக்ஷுவலி அட்ராக்டிவாக காமிக்கிறதோ இருக்குது. பட் இதை பற்றி யோசிக்கும் போதெல்லாம் பெண்கள் வேணும், ஆனால் பெண்கள் இதை பற்றி பேசவே கூடாது அப்படின்னா அது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும்? திருமணமான நிறைய ஆண்கள் அடிக்கடி கம்ப்ளைண்ட் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா, தன்னுடைய ஒய்ஃப் வந்து இந்த மாதிரி ஒரு நாள் அப்படியே இன்டிமெசியாக இருக்கலாமே, ஜாலியாக இருக்கலாமே அப்படின்னு கூப்பிட்டா வர்றதே கிடையாது. இன்னைக்கு ஒரு நாள், ஆடிக்கு ஒரு நாள், அமாவாசைக்கு ஒரு நாள் தான் வராங்க, அதுவும் காலில் கையில் விழுந்து கெஞ்சி கேட்டால் தான் வராங்க. அப்படின்னா இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இது ஒன் ஆஃப் த காரணமாக இருக்கலாம். அதாவது உங்களுடைய மனைவிக்கு உங்களோட அந்த செக்ஷுவல் இன்டிமெசி வச்சுக்கிறதுல அவ்வளோ விருப்பம் இல்லை இன்டிமெசி அப்படிங்கிற விஷயத்து மேலே அவங்களுக்கு பயங்கரமான ஒரு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். காரணம் என்ன அப்படின்னா, இது அவங்களுக்கு பிடிச்ச வகையில் அது நடக்கலை. ஸோ உங்கள் மனைவிக்கு பிடிச்ச வகையில் இந்த செக்ஷுவல் இன்டிமெசிங்கிற மேட்டரே வந்து நடக்கலை. அப்போது நடிப்பீங்க, வாயை திறந்து சொல்ல மாட்டீங்க, இந்த மாதிரிலாம் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அப்போ எங்கள் பிரச்சனை நாங்கள் எங்கே தான் போய் சொல்கிறது? வீட்டில் என்னை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியலன்னா நான் என்ன தான் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்குற ஆண்களுக்கு இது சரியான கேள்வி தான். ஸோ ஒரு மேரேஜில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வந்து இமோஷ்னலியும் சரி இல்லை செக்ஷுவலியும் சரி ஹாப்பியாக இருக்கணும். அது இல்லை அப்படின்னா மேரேஜுக்குள்ளே எந்தளவுக்கு ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுதோ அதே அளவுக்கு அது வெளியிலையும் க்ரியேட் பண்ணும். ஏன்னா இது வந்து ஒரு பசி மாதிரி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஒரு பசியை ஆற்றிக்கவே முடியல அப்படின்னா தாட் எப்போவுமே அதுதான் இருக்கும். பசிக்கிற நேரத்தில் சாப்பாடை தவிர வேறு எதுவுமே யோசிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு செக்ஷுவல் டிசைர் வந்து ஃபுல்ஃபில் ஆகலை அப்படின்னா அந்த ஒரு நபருக்கும் இதை பற்றின தாட்ஸ் தான் அதிகமாக இருக்கும். அது ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். இந்த உலகத்தில் யாராக இருந்தாலுமே சரி, அவங்க நினைக்கிற தாட்ஸோ இல்லை அவங்க சொல்கிற விஷயமோ 100% நமக்கு ஒத்து போகுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. நமக்கும் அவங்களுக்கும் டிஸ்அக்ரி பண்ணக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்கும். அந்த மாதிரியே கழிவறை இருக்கே அப்படிங்கிற இந்த புக்லேயும் ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது சே இப்படி இல்லாமல் சொல்வீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இன்னொரு பக்கம் இப்படிலாம் இவங்க சொல்கிறது எனக்கு ஏற்றுக்கிறது கஷ்டமாக இருக்குது, ஆனால் அதில் ஏதோ ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, அந்த மாதிரியான விஷயங்களும் இருக்குது. எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் வந்து எப்போ திருமணம்னு ஒன்று வந்துச்சோ அப்போவே திருமணம் தாண்டிய உறவுகளும் அப்போவே வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றின அவங்களுடைய கருத்துக்களும் இந்த புக்கில் இருக்குது. ஸோ இந்த புக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கிலீஷ்லேயும் இருக்குது, தமிழ்லேயும் இருக்குது. இங்கிலீஷில் டாய்லெட் சீட்,
தமிழில் கழிவறை இருக்குது. ஸோ இந்த புக்குக்கான லிங்க் கீழே இருக்குது, அதை கிளிக் பண்ணி இந்த புக்கு நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் த புக் ஷோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆர்ஜே அனந்தி ஆகிய என்ன ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இந்த மாதிரி இடத்துல எங்கிட்ட நீங்கள் பேசலாம். அதே மாதிரி த புக் ஷோவையும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இந்த மாதிரி பல இடங்களில் வந்து எங்கிட்ட நீங்கள் பேசலாம். குட்ரீட்ஸில் இந்த மாதிரியான புக்ஸும் சரி, இல்லை நீங்கள் ஃபிக்ஷன் தான், இல்லை லைட் கண்டென்ட் தான் வேணும் அப்படின்னா எந்த மாதிரியான புக்ஸ் உங்களுக்கு வேணும்னாலும் குட்ரீட்ஸில் அவ்வளோ புக்ஸ் இருக்குது. அதில் நான் இந்த புக்லாம் படிச்சுட்டு இருக்கேன், படிக்கணும்னு ஆசைப்படுற மாதிரி விஷயங்கள்லாம் அப்டேட்லாம் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அதுக்கான லிங்க்கும் கீழே இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எங்கிட்ட பெருசாக ஷேர் பண்ணி நினச்சிங்களா, நான் இவ்வளோ பெருசாக ஒன்று பேசியிருக்கேன்ல, இதை பற்றி உங்கள் கருத்தாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக மாற்று கருத்துகள் இருக்க தான் செய்யும். அக்ரி டு டிஸ்அக்ரி தான். ஸோ அதே தான் என்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட rjananthi@thebookshop.in அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம். நான் பேசுகிற விஷயங்கள் நீங்கள் பார்க்க வேணாம், கேட்டால் மட்டும் போதும் அப்படின்னா பாட்காஸ்ட்டில் நம்ம ஷோஸில் இருக்க எல்லா விஷயங்களும் நீங்கள் கேட்கலாம். அதுக்கான லிங்க்கும் கேளுங்க. பாய். இந்த வீடியோட கேள்வியே அதுதான். இந்த பெண்களை விட ஆண்களுக்கு வந்து அதிகமாக செக்ஷுவல் டிசைர் இருக்குன்னு சொல்கிறாங்களே, அப்படியா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. 2 பேருக்கு ஈக்குவலாக தான் இருக்குமா. இன்னொன்று சொல்லுவாங்க, லேடிஸ்லாம் வந்து குழந்தைலாம் பெருச்சு அப்படின்லாம் இருந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வயசாக செக்ஷுவல் டிசைர் கம்மியாயிடும் அப்படின்னு. பட் நிஜமாகவே வந்து அவங்க சந்தோஷமாக தன்னோட பார்ட்னரோட வந்து செக்ஸ் வச்சுக்கிறாங்க அப்படின்னா எவ்வளோ வயசானாலும் they'll have happily have matter.